ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 29/11/2025 பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சி तुम सच्चे सच्चे राज ऋषि हो, तुम्हारा कर्तव्य है तपस्या करना, तपस्या से ही पूजन लायक बनेंगे. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜ ரிஷிகள். உங்களுடைய கடமை தபஸ்யா செய்ய வேண்டும். தபஸ்யாவின் மூலமாகத்தான் நீங்கள் பூஜைக்கு தகுதியானவர்கள் ஆக முடியும். உங்களோட கடமையே தபஸ்யா செய்யணுன்ட்டார் பாபா. நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜ ரிஷிகள். உங்களோட கடமை தபஸ்யா செய்யணும். தபஸ்யா மூலமாக தான் நீங்கள் பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். கौन-सा पुरुषार्थ सदा काल के लिए पूजने लायक बना देता है? என்ன ஒரு முயற்சி சதா காலத்திற்கும் பூஜைக்கு தகுதியானவராக ஆக்குகிறது? பதில், आत्मा की ज्योति जगाने व तमो प्रधान आत्मा को सतोप्रधान बनने का पुरुषार्थ करो तो सदा काल के लिए पूजन लायक बन जाएंगे. ஆத்மாவை, ஆத்மாவுடைய ஜோதியை பிரகாசிக்க வைக்க வேண்டும். அதன்னும் நல்ல சுடர் விட செய்யணும். தமோ பிரதான ஆத்மாவை சத்தோ பிரதானம் ஆக்கக்கூடிய புருஷார்த்தம் செய்யுங்கள். அப்பொழுது சதா காலத்துக்கும் பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். ஜோ அபி கஃப்லத் கர்த்தே बहुत रोते. யார் இப்போ கவனக்குறைவாக இருக்காங்க, ரொம்ப அழுவாங்க. अगर पुरुषार्थ करके पास नहीं हुए, धर्मराज की सजाएं गए तो सजा खाने वाले पूजे नहीं जाएंगे. முயற்சி செய்த பிறகு தேர்ச்சி அடையல, தர்மராஜனுடைய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. தண்டனை அனுபவிச்சாங்கன்னா அவங்க எப்படி பூஜைக்கு தகுதியானவங்க ஆக முடியும்? சஜா கானே வாலே கா முங் ஊச்சா நஹீ ஹோ சக்தா ஹை. யார் தண்டனை அனுபவிக்கிறாங்களோ அவங்க முகம் அவங்க தலை தொங்க போட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. தலை நிமிர்ந்து நடக்க முடியாது இல்லையா? தண்டனை அனுபவிக்கக்கூடியவங்க தலையை உயர்ந்து தலை நிமிர்த்தி நடக்க முடியாது. அப்போது பூஜைக்கு நாம் தகுதியானவங்களை ஆகணும்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கர்மத்தினுடைய விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. புருஷார்த்தம் செஞ்சு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போகணுன்ற ஆர்வம் வேணும், என்ன வேணும். ஆத்மாவில் இருக்கக்கூடிய விக்ரமத்தை என்ன பண்ணும்? அழிக்கணும். பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, கை பச்சி लिखते लक्ष्मी बड़ी या सरस्वती माँ बड़ी. लक्ष्मी तो एक होती है श्री नारायण की. तो अगर महालक्ष्मी को पूजते तो उनको 4 पूजा दिखाते हैं, उसमें दोनों आ जाते हैं. वास्तव में उसको लक्ष्मी नारायण की पूजा कहा जाता है. चतुर्भुज है ना, दोनों इकट्ठे. बाबा சொல்கிறாங்க, ஆத்மா லக்ஷ்மி நாராயண நிலை அடையுது. நிறைய பேர் பாபாட்ட கேள்வி கேட்குறாங்களாம், லட்சுமிக்கு பூஜை நடக்குது, லக்ஷ்மி பெரியவங்களா சரஸ்வதி மா பெரியவங்களா? லக்ஷ்மி யார்? நாராயணனுடைய பத்தினி இல்லையா? ஸோ நாராயணனுடைய பத்தினின்ற போது என்ன ஆகுவாங்க? ஈக்குவல் ஆகிடுது. அது சத்தியுகத்தில். சரஸ்வதி மா எங்கே வந்துடுறாங்க? சங்கமயுகத்தில். ஸோ ரெண்டனுடைய பாட்டு அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. இவங்க பெரியவங்களாம் கேட்க முடியாது. अगर महालक्ष्मी को पूछते तो उनको 4 पूजा दिखाते. பூஜை பண்ணுறாங்க. இது பூஜைக்குரிய நிலை. இது லக்ஷ்மியோட நிலை பூஜை நிலை சரஸ்வதியாக இருக்கும் பொழுது புருஷார்த்தம் செய்கிறாங்க இல்லையா? இப்போ மகாலட்சுமி பூஜை செய்கிறாங்க, 4 பூஜைகள் காட்டுறாங்க. இப்போ 2 பேருமே அதில் வந்துடுறாங்க. வாஸ்தவத்தில் லக்ஷ்மியனுடைய பூஜைன்னு சொல்லணும். 4 பூஜைகள் இருக்குல்ல. மனிதர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. எல்லையற்ற பாபா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அதை புரியாத நிலைக்கு போயிட்டாங்க. எதுக்கு பூஜை பண்ணாங்கன்னு தெரியாது. எல்லாரும் போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. எல்லாரும் கோயில் கட்டுறாங்க, அவங்களும் கோயில் கட்டுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க தெரியாது. ஒரு சம்பிரதாயமாக தான் எல்லாத்தையும் செய்கிறாங்களே தவிர அதோட வாஸ்தவ அர்த்தம் தெரியல. லௌகிக் பாப் கபி சாரி துனியாக்கே பச்சோं காயங்க கியா கி பேசமஜே. லௌகிக்க தந்தை ஒரு பொழுதும் முழு உலகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இப்படி நேரடியாக சொல்கிறாங்க பாபா. லௌகிக் பாப் கபி சாரி துனியாக்கே பச்சோं காயங்க கியா. முழு உலகத்தில் உள்ள குழந்தைங்க எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் போயிட்டீங்க, பேசமஜாக இருக்கீங்க, முட்டாளாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? தன்னோட குழந்தைக்கு தான் பாபா சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஞானத்தை புரிஞ்சிட்டு இருக்கவங்கள தான் சொல்லுவார், நீங்கள் முன்னாடி புரியாமல் இருந்தீங்க.
अभी तुम बच्चे जानते हो विश्व का बाप कौन है? இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க உலகத்துக்கு அப்பா யார்? खुद कहते हैं मैं सभी आत्माओं का बाप हूँ. பாபா என்ன சொல்கிறாங்க? நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. तुम सब मेरे बच्चे हो. நீங்கள் எல்லாருமே யார்? என்னுடைய குழந்தைகள். वो साधु लोग तो कह देंगे सब भगवान ही भगवान है. சாதுக்கள் என்ன சொல்கிறாங்க? எல்லாமே பகவான், உங்களுக்குள்ளும் பகவான் இருக்கார், எனக்குள்ளும் பகவான் இருக்கார். நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஞானத்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களாகி நமக்கு மனுஷியको तो देह अभिमान रहता है. மனிதர்களுக்கு தேக அபிமானம் இருக்கு. मैं फलाना हूँ. शरीर पर जो नाम पड़ा है उस पर चलते आई. மனுஷங்களுக்கு பாருங்கள் தேக அபிமானம், நான் இன்னாராக இருக்கேன், நான் இன்னாராக இருக்கேன். சரீரத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்களோ அந்த பேரை சொல்லுவாங்க, பதவியை சொல்லுவாங்க. அதுதான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், நான் இந்த போஸ்டில் இருக்கேன், இது என்னுடைய நிலைன்னு என்ன பண்ணுவாங்க? அதை தான் சொல்லுவாங்க. பாபா புரிய வைக்கிற இந்த நேரம் எல்லாருமே விகாரியாக இருக்காங்க. காமச்சிதையில் அமர்ந்து எல்லாரும் கருப்பாயிட்டாங்க. எல்லாருமே கருப்பாயிட்டாங்கன்றார். வயசானவங்க சின்னவங்க எல்லாரும், அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாருமே. ஏன்னா இது எல்லையற்ற விஷயம். சத்தியுகத்தில் யாருமே கருப்பானவங்க இருக்க முடியாது. எல்லாரும் வெண்மையாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மா தூய்மையாக இருக்கும். பாபா குழந்தைகள் புரிய வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா பதித்தாதே முழுசு என்னாயிட்டு இப்போ கருப்பாயிட்டு. ராவனுடைய விகாரத்தினுடைய சிதையில் போனதுனால முழுவதும் கருப்பாயிட்டார். இப்போ பாபா அவங்கள ஞான சிதையில் அமர வைக்கிறார். இந்த கருப்பை நீக்கி எப்படி தங்கத்தை புடம் போடுறது சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆத்மா என்ன செய்கிறார்? பாபா ஞான சிதையில் அமர்த்தி ஆத்மாவை பவித்திரமாக்குறார். இப்போ நாம் பதைத்த பாவனன் பாபா தந்தையை நினைவு செய்து பாவனம் ஆக வேண்டும். அதுக்கு யுக்தி பாபா சொல்கிறார். எப்படி தண்ணியில் அழுக்க போகுது இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா நினைவு சக்தியினால் என்ன அது தன்னை தூய்மைப்படுத்திக்குது. पानी क्या मुक्ति बताएंगे परंतु तुम किसको समझो तो கூட்டு में कोई समझ कर ऊंच मत पाते. தண்ணி உங்களுக்கு யுக்தி சொல்லி கொடுக்குமா? இப்படி நீங்கள் தூய்மையான பதித்த பாவனை கங்கான்னு சொல்கிறீங்களே பாபா கேட்குறார். அது உங்களை தூய்மைப்படுத்துமா இல்லை தூய்மைப்படுத்துறது வழிதான் சொல்லுமா? பாபா புரிய வைக்கிறாங்க. நீங்கள் யாருக்குனாலும் இது சொல்லுங்கள். சொன்னால் கூட கோடியில் சில பேர் தான் என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. தீர்த்த யாத்திரை போகிறாங்க, தீர்த்தத்தில் போய் குளிக்கிறாங்க. குளிக்கிறதுனால பாவம்லாம் போகாது. இப்போ ஆத்மா தமோ பிரதானம் ஆகிட்டு அதை சதோ பிரதானமாக்கணும். ஆத்மா ஒளிப்புள்ளி நட்சத்திரம். உனக்கா அவர் कोई नाम रखने அதுக்கு பேர்லாம் வைக்க முடியாது. நீங்கள் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அந்த ஆத்மாவோட சாட்சாத்காரம், பாபாவுக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டதில்ல. சுவாமி விவேகானந்த और रामकृष्ण परमहंस का बदलाते हैं ना. சுவாமி விவேகானந்த ராமகிருஷ்ண பார்க்கும்போது அந்த ஆத்மாவோட காட்சி பார்த்தார், ஜோதி பார்த்தார். उसने देखा उनसे कुछ लाइट निकली அவர் பார்த்தார், அவர்கிட்டேருந்து ஒரு லைட் வெளிவந்தது. ஸோ तो ஆத்மா நிக்கலி. இப்போ ஆத்மா தானே வந்திருக்கணும். उसने समझा वो मेरे में சமாக அவர் நினச்சிட்டார் அந்த ஒளி அவர்கிட்டேருந்து புறப்பட்டு அவருக்குள்ளே வந்ததா. ராமகிருஷ்ணனிடந்து வெளிப்பட்டு இவருக்குள்ளே வர்றதா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார். அந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்குறார். அப்போ ஆத்மா கோயா ஆக்கர் சமா தொடை சக்தி அப்படின்லாம் ஆத்மா ஒரு உடல்லேருந்து வெளிப்பட்டு நொறுதில் போகிறது கிடையாது. ஒரு அனுபவம், அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஆத்மா போயிட்டு என்ன செய்யும்? அடுத்த ஜென்மா தான் எடுக்கும். பிச்சாடுமே தும் பகோத்தேக் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய பார்ப்பீங்கன்றார் பாபா. நாம் ஒரு ரூப் சேன் யாரை கோச்சி பேர் ரூபம் இல்லாமல் எந்த பொருளுமே கிடையாது. ஆகாயம்னு சொன்னால் அதுக்கும் பேர் சொல்லிட்டோம்ல. வெட்ட வெளி மேலே ஆகாயம் இருக்குது, போலார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டோமே. அப்போது பேர் இருக்குதுல்ல, வெற்றிடமாக இருக்கிறதுக்கு கூட ஒரு பேர் சொல்கிறோம். அப்போ ஏதோ பச்சை சமைச்சிட்டு அப்போது பகவான்னா அப்புறம் அவர் ஒன்றுமே இல்லை, ரூபமும் இல்லை, அவருக்கு எந்த அடையாளமும் இல்லைன்னு சொல்கிறோமே, அது எப்படி இருக்கும் இல்லையா? அச்சா பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க. எப்படி பாபா சதா குழந்தைகளுக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்கிறார், சுகதாயி. அதே போன்று நீங்களும் சுகம் தரக்கூடியவர் ஆக வேண்டும். அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும். இரண்டாவது தாரணைக்கான விஷயம், ஆத்மாபிமானி ஆகுவதற்கு தபஸ்யா செய்ய வேண்டும். இந்த பழைய
சேச்சி உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியாக வேண்டும். वरदानम हरे की विशेषता को स्मृति में रखते हुए फेथफुल बन एक मत संकटन बनाने वाले सर्व के शुभ चिंतक भव. ஒவ்வொருவருடைய விசேஷத்தாவையும் விசேஷ தன்மைகளையும் நினைவில் வைத்து நம்பிக்கைக்கு உரியவராக ஆகி ஒரு வழி மற்றும் குழுவாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் சுப சிந்தனை செய்பவர் ஆகுக. ட்ரம் அனுசாரமாக ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்குது. அவசியம் எல்லாருக்கும் அது இருக்கும், பிராப்தமாக இருக்கும். அந்த விசேஷத்தாவை காரியத்தில் ஈடுபடுத்துங்க. அதாவது அவங்கள்ட்ட இருக்க விசேஷத்தன்மை பாருங்க, அதை யூஸ் பண்ணுங்க. ஒருத்தர் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைங்க. மற்றபடி அவங்களோட குறைகள் என்ன செய்யக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. மேலே ஃபெய்த் வைங்க. சரி, இவங்க பண்ண முடியும், இவங்க செய்வாங்க. ஃபெய்த்ஃபுல் ரஹோ तो उनकी बातों का भाव बदल जाए. அப்போ நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அவங்களோட விஷயங்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த பாவனையே மாறிடும். முன்னாடி அவங்க அப்படி இருப்பாங்க, சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க பாபாவை, ஆப்போசிட்டாக நடப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அட்லீஸ்ட் அவங்கள நம்புங்கன்றார் பாபா. உங்களால் பண்ண முடியும், உங்களால் செய்ய முடியும், ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுங்க அவங்களுக்கு. அப்போது அவங்க என்ன செய்வாங்க, மற்ற விஷயங்களோட மற்ற அந்த உணர்வுகள் இருந்து இல்லையா, அவங்களுடைய பார்க்கக்கூடிய விதம், அவங்களோட பாவனை அதெல்லாமே மாறி போயிடும். ஜப ஹரேக்கு விசேஷத்தா ஒவ்வொருத்தவங்கள்ட்ட விசேஷத்தா பாருங்க. அப்போ அநேகர் இருந்தாலும் அது ஒன்றாக தென்படும். ஏக்கமத்தாயிட்டு சங்கடன் ஆயிடும், குழுவாக ஆயிடுவோம், ஒரு வழிப்படி நடப்போம். कोई किसके गिलाने की बात सुनाए तो उसे टेका देने के बजाय सुनाने वाले का रूप परिवर्तन कर दो. யாரைய பற்றி நிந்தனை பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அதை என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கூடாது. ஓ அப்படியா இருக்காங்க, அப்படியே சொன்னாங்க. பாபா என்ன சொல்கிறாங்க, அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை சொல்லாதீங்க, ரிப்பீட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, உங்கள்கிட்ட யார் வந்து சொல்கிறாங்க, அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும், பரிவர்த்தனை பண்ணுங்க. அவங்களையும் நீங்கள் மாற்றுங்க. சரி ரைட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க செய்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்யுங்க. அதை நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது. சுனானி வாலும் ரூப் பரிவர்த்தனை உண்டு, சொல்கிறவங்களுடைய ரூபத்தை மாற்றுங்கன்ற பாபா சொல்ல முடியும் சுப சிந்தனையால். ஸ்லோகன் श्रेष्ठ संकल्प का खजाना ही श्रेष्ठ प्रारब्ध व ब्राह्मण जीवन का आधार है. श्रेष्ठ சங்கல்பத்தினுடைய கஜானா தான் சிரேஷ்ட பிராப்தி மற்றும் பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரம். இன்னைக்கு அவ்வக்த இஷாரை, அஷரீரி மற்றும் விதேகி ஸ்திதியினுடைய அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். अगर सेकंड में विदेही बनने का अभ्यास नहीं होगा, செகண்டில் விதேகி ஆகக்கூடிய பயிற்சி இல்லை, तो லாஸ்ட் கடி भी யுத்தமே जाएगी. அப்போ கடைசி மணித்துளியும் யுத்தத்திலே தான் இருக்கும். எந்த விஷயத்தில் நம்ம பலகீனமாக இருக்கோம், சுபாவத்தில், சம்பந்தத்தில், வரக்கூடிய விஷயங்களில், चाहे संकल्प शक्ति में, वृत्ति में, वायुमंडल के प्रभाव में, जिस बात में कमज़ोर होंगे, எந்த விஷயத்தில் பலகீனமாக இருக்கும், சுபாவம், சம்பந்தம் அல்லது சங்கல்பத்தினோட சக்தி, நம்மளோட விருத்தி, வாயுமண்டலத்தோட பிரபாவத்தில் மாட்டிடுது. சூழ்நிலை அப்படின்னா அது மாதிரி மாறிடுறது. எதில் வந்து பலகீனமாக இருக்கணும் அதில் தான் என்ன ஆகிடும், டெஸ்ட் பேப்பர் வந்துடும். அந்த ரூபத்தில் தான் என்ன ஆகிடும், டெஸ்ட் வந்துடும். உசி ரூப் மே ஜான் புஜ்கர் மாயெல்லாம் தெரிஞ்சே மாயா அதுலேருந்து லாஸ்ட் பேப்பர் எடுக்கும். சம்பந்தங்களில் வீக்காக இருந்தால் சம்பந்தங்கள் ரூபத்தில் வரும். வெத்தி எப்படி இருக்குது, தாட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, வைப்ரேஷன் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிறோம். எதில் பலகீனமாக இருக்குமோ அதில் தான் வரும், அதில் தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். லாஸ்ட் பேப்பர் அதில் வரும். इसलिए அதனால் விதேகி ஆகக்கூடிய பயிற்சியை அவசியம் செய்யும். விதேகி ஆகிட்டோம் அப்படின்னா எந்த பலகீனத்தையும் என்ன பண்ணும், அந்த விதேகி பயிற்சி டக்குன்னு செகண்டில் நம்மளை விடுபட வச்சிடும். अच्छा, ओम शांति.